செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். பொறுப்பான மனிதனாக வர வேண்டும் என்று சொன்னாலும், பொறுப்புக்கு மனிதன் வர வேண்டும் என்று சொன்னாலும் எங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு தான் வந்தாகணும். ஆக இன்றைக்கு ஒரு வேட்பாளராக நான் இதுவரைக்கும் ஓட்டு போட்டிருக்கேன். ஒரு எம்எல்ஏவாக நான் ஓட்டு போட்டிருக்கேன். முதல் முறையாக ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக, அதுவும் பள்ளிக்கூடத்துக்கே ஓட்டு போடுறது ஒரு புது அனுபவம் தான். இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக திருவிழா. அந்த திருவிழாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக ஓட்டு கேட்கும் போதெல்லாம் எப்படி ஒரு எழுச்சியோடு எங்களை வரவேற்றார்களோ, குறிப்பாக தாய்மார்களுடைய அந்த வரவேற்பு, அந்த ஆதரவு, அதை தொடர்ந்து எனக்கு 7 மணிலேருந்தே பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ பெரிய கும்பல் நாங்களே எதிர்பார்க்கலை. இது இங்கே மட்டுமல்ல, நாங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்புண்டு கேட்கும்போது அது கிழக்கு தொகுதியாக இருந்தாலும், திருவெரும்பூராக இருந்தாலும், ஏன் மணப்பாறையாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா கூட்டங்கள் அதிகமாக தான் இருக்கின்றது. ஆக எங்களுடைய சாதனைகள் சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்டிருக்கிறோம். சாதனையுடைய ஒரு பயனாளிகளாக நம்முடைய மக்களும் இன்றைக்கு எங்களுக்கு ஆதரவோடு இன்றைக்கு ஓட்டு போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லும்போது வாக்கு வித்தியாசம் அதிகமாக இருக்கக்கூடிய வெற்றியை பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. I am very happy and proud that I have been able to cast my vote in the Lok Sabha elections. As far as Tamil Nadu is concerned, I am absolutely confident that the India group, India combination will win all the 39 parliamentary seats in Tamil Nadu. Some predictions reveal that NDA alliance will come power again. That I cannot say. This is the first phase of elections. There are 7 phases of elections. They go up to June 1. It's too premature to predict the all India result. But in Tamil Nadu, this is a one-phase election. Today, all of Tamil Nadu votes today, and I am absolutely confident we will win all the seats. Thanks, sir. And people are very unhappy with the BJP-led central government for the grave hardship which they have thrust upon the average common person. And people will vote out the BJP government, and they will overwhelmingly vote for the India government, India alliance in Tamil Nadu. So the PM has said that the India alliance has not decided on the PM issue. I mean, why should he be concerned about it? After the elections, we will make a choice. I mean, all I can say is that Tamil Nadu is voting decisively against the BJP and in favor of the DMK-led Congress alliance. So PMK
said that the targeting of electoral bonds was misdirected. This is a issue which they have wrongly targeted. I don't think, I mean, he can give it as many spin as he wants. But the fact is that there has been a clear quid pro quo established with electoral bonds and the donations which the BJP has get. In fact, I am demanding an independent inquiry by 3 retired Supreme Court judges to go into the quid pro quo with the electoral bonds. So he said that by targeting electoral bonds, whatever happened, they pushed people into black money. No, nothing of that sort. I mean, the point is, the electoral bonds does not clean up the electoral system. It is a clear quid pro quo, cash for bonds for favor system, which has gotten exposed, and I'm glad the Supreme Court exposed it. So BJP is saying that they will have double-digit vote shares this time. So can you. நான் இந்த பக்கம்ண்ணா ஓகே ஓகே கொஞ்சம் பப்ளிக்கை தொந்தரவு பண்ணலாம். தேங்க்யூ. 2 minutes. கொஞ்சம் பப்ளிக்கு கொஞ்சம் பின்னால் அவங்க பாவம் எல்லாரும் வாக்குப்பதிவுக்கு வாக்களிச்சிருக்கு எப்படி வந்து மக்கள் மனநிலை இருக்கு மக்கள் வந்து மாற்றத்தை மத்தியில் வந்து மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த ஜிஎஸ்டியை முற்றிலும் நீக்குவர் என்ற இந்திய கூட்டணி வாக்குறுதி கொடுத்தது மக்களிடத்துல நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய திட்டங்கள் இங்கே தமிழ்நாட்டில் நன்றாக சென்று அடித்தட்டு மக்கள் வரைக்கும் அந்த திட்டங்கள் சேர்ந்திருப்பதனால் மக்கள் நிச்சயமாக அந்த மாற்றத்தை நோக்கி வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு, பிரகாசமா இருக்கு. 2 லட்சம் வாக்குகளுக்கு அதிகமாக வெற்றி பெறும். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.